புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் 2026 தேர்தலை புறக்கணிப்போம். வேண்டும் வேண்டும் ஏரிகளுக்கு நீர் வேண்டும். தருமபுரி மாவட்டம் கே. ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து மொரப்பூர், கடத்தூர், அரூர், பாப்பரெட்டிப்பட்டி உள்ளிட்ட 4 ஒன்றியங்களில் 2 சட்டமன்றம் உள்ளிட்ட 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதாக பல ஆண்டுகளாக வாக்குறுதிகள் கொடுத்து தேர்தல் வரும்போது அரசியல்வாதிகள் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகள் நம்பி இந்த பகுதியை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களும் பெரும்பாலும் இந்த ஏமாற்றமே மிஞ்சுகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தீர்மானம் போட்டு நிலத்தடி நீர் மேம்பாட்டு விவசாயிகள் சங்கத்தினர் தீர்மானம் போட்டு ஒட்டுமொத்தமாக 2 சட்டமன்றத்தையும் தேர்தல் புறக்கணிப்பதாக நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதன்படி இப்பொழுது ஒவ்வொரு ஊராக இன்று மட்டும் ஏறத்தாழ ஒரு 7-8 ஊர் தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்போம் என்று பேனர் வைத்து பல போராட்டங்களை நடத்தினோம். எதுக்குமே இது பண்ணவில்லை. அதனால் இப்பொழுது 2026 தேர்தல் கண்டிப்பாக புறக்கணிக்கும் என்பது இதை சொல்லிக்கிறோம். இந்த இதுக்கும் சும்மா சொல்லிட்டு இது பண்ணாங்கன்னா வருகின்ற தேர்தலை கண்டிப்பாக தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயம் பொய்த்து போச்சு. 2வது நிலத்தடி நீர் ஏறத்தாழ 1500 அடிக்கு கீழே போயிடுச்சு. ஒட்டுமொத்தமா விவசாயம் நம்பி இருக்கிற இந்த ஏரியா விவசாயத்தை தவிர வேற எந்த தொழிலும் கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இது விவசாயத்தை சார்ந்த இடம்ட்டு. அதனால எங்களுக்கு விவசாயம் தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா ஆடு மாடுகள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் ரொம்ப பற்றாக்குறையாகுது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்திற்கு போற வேண்டிய அவல நிலை ஏற்படுகிறது. இந்த அவல நிலை ஏற்படாத அளவுக்கு வருகின்ற தேர்தலாவது நல்ல வாக்குறுதியை கொடுத்து வருகின்ற சட்டமன்றத்துக்கு பிறகாவது எங்களுக்கு இந்த ஏரியில் 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்பினால் இந்த ஒட்டுமொத்த விவசாயம் செழிக்கும். விவசாயிகள் மட்டும் பலனடையாமல் ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்பினால் ஏறத்தாழ 5 லட்சம் உணவுப் பொருட்கள் உற்பத்தி விளைவிக்கிறது. அதனால கண்டிப்பாக அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல திட்டம், பொதுமக்களுக்கு ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நடத்திவிட்டோம். எங்களுக்கு வேற வழியே இல்லை. இந்த 2026 சட்டமன்றத்தை தேர்தலை புறக்கணிப்பதை விட வேற வழி தெரியாதனால கண்டிப்பா நாங்க புறக்கணிக்கிறோம். இப்ப அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் அறிவிக்கிறாங்க. இப்ப கூட எடப்பாடி போன டைம் அறிவிச்சா அப்படி இப்ப கூட சொல்லியிருக்கா அப்படி தேர்தலில் வாக்குறுதி நான் கண்டிப்பா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே ஆட்சி மரியாதைக்குரிய ஸ்டாலின் இதுவரைக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல. இந்த திட்டத்தை எந்த ஒரு இது முன்னெடுத்து செல்லல. அதனால கண்டிப்பா இந்த தேர்தல் வாக்குறுதியா சொல்லணும், எங்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கணும் எங்களோட பெரும் கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.